Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அகரனோட 4th birthday celebration vlog தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அகரனோட birthday நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம் and அவனுக்கு வந்த gift எல்லாத்தையுமே வந்து unboxing பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோல வந்து இருக்க போகுது. சோ கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு யாராவது subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணிடுங்க. and வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். birthday பையன் ரெடி ஆயாச்சு. இதுதான் இப்போ அகரன் கேக் கட்டிங்க்கு நாங்கள் புது ட்ரெஸ் பேண்ட்லூன்ஸில் எடுத்தோம்ல அந்த ட்ரெஸ்ஸு இங்கே எல்லாத்துக்கும் காட்டிடலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அகரனுக்கு காலையில் போட்டதுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய். பலூன்ஸ்லாம் வச்சு விளையாடிட்டுருக்கான். ஸோ டெக்கரேஷன் அப்போ காட்டினதே தான். இன்னும் கேக் வந்து இப்போ தான் இனிதான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ டேபிள் மட்டும் இன்னும் கொஞ்சம் 2-3 ஐட்டம் மட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அண்ட் டேபிள் டர்ன் டேபிள் வச்சுருக்கேன். ஸோ கேக் இது மேலே வச்சோன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிகிட்டே இருந்தேன். சொல்லி பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அகரனோட கேக் வந்து வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் எங்கே ஆர்டர் பண்ணோமோ அங்கேயே தான் இன்றைக்கும் பண்ணியிருந்தோம். ஸோ ரெயின்போ தீமுங்கிறனால எங்களோட கேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போ கேக்கு தான். ஸோ இன்னும் வந்து கேக் கட்டிங்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் வெளியே அப்போ கேக் கட்டிங் அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கேக் நல்லா இருக்கா? நம்ம அப்புறமா கேக் கட் பண்ணலாம். எல்லாம் வந்தக்கப்புறம் அகரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரணும்ல. ஸோ இது வந்து 1.5 கிலோ சொல்லலாம்னு நாங்கள் யோசித்தோம். அப்புறம் அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வந்துச்சு ரெயின்போ அப்படிங்கிறனால. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ரெயின்போ இருக்கு இல்லையா, அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸில் இருக்க மாதிரி 7 ஃப்ளேவர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. 990 ருபீஸ் இந்த கேக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்போ வந்து உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ கேக் கட்டிங்க்கான டைம் வந்துடுச்சு. ஸோ சென்டரில் வந்து கேக் வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்னால ஜெல்லி, அதுக்கப்புறம் ரெயின்போ தீமில் வந்து குக்கீஸும் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாமே ஒரு சைடில் வச்சு டேபிள் செட் பண்ணியாச்சு. அண்ட் பேக் ட்ராப் நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. சேம் அதே தான், அப்படியே தான் இருக்குது. ஸோ ஓவரால் எல்லாமே வந்து இப்போ செட் பண்ணியாச்சு. அண்ட் குட்டீஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய பேர்லாம் கூப்பிடல. அகரனோட ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள மட்டும் கூப்பிட்ருக்கோம். ஸோ இனி வந்து நாங்கள் எப்படி கேக் கட் பண்ணோம், செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நீ வேற நீ பார்க்கல. இந்த பக்கமா வந்துருங்க. இப்படி நின்று போங்க. வாங்க, எப்படி நின்றுக்கலாம் நீங்களா? இங்க வா. இது அகரன். ஹாப்பி பர்த்டே. கிளாப் பண்ணுங்க. பாடுங்க, பாட்டு பாடுங்க. ஹாப்பி பர்த்டே. இருங்க, பொறுமையா சாப்பிடலாம். கேக் எல்லாம் நமக்கு தான் பொறுமையா இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. லிவிமா வைஷு சும்மா இருக்கு, பண்ணக்கூடாது.
இங்க வாங்க நீங்க அங்கிள் விட்டுட்டோம். பண்ணிட்டா போட்டோ மட்டும் ரெக்கார்டு பண்ண நான் பண்ணுறேன் இருக்கேன். ஓகே நின்னு வெயிட் இது அங்க பாரு இங்க பாரு அங்க கொஞ்சமா அதே ரொம்ப நேரம் வெளியே வச்சுட்டேன். சரி இல்ல அப்படி நில்லு இல்லடா அகரன் அந்த பக்கமா போ. இத முதல்ல புடிடா. அகரன் அங்க பாரு. நில்லு அங்க நில்லு போட்டோ எடுத்துக்கலாம். நின்னுக்கோ நீ நின்னுக்கோ பிரனி. நீ கீழே நில்லுடா சும்மா. இங்க பாரு கையிடு பிரனி. அப்புறமா அங்க பாரு அப்படியே புடிச்சு நில்லு. வைஷு கை gift புடிச்சுக்கோ. அப்படியே புடிங்க ரெண்டு. அங்க அண்ணா பாரு. இங்க பாரு அண்ணாவை பாரு. இதுடா பிரனின் பாரு எப்படி குடிபாயா இருக்கானு. ஏன் இப்படி பண்ற நீ? ஓபன் பண்ணு. நீயே ஓபன் பண்ணிடுவியா? சரி மெதுவாடா. வாட்சா? நீ வாட்சுன்னு கேட்டுட்டே இருந்த. அண்ணாவை கட்டி விட சொல். அண்ணாவை கட்டி விட சொல்றா. உன்னை விட பெருசா இருக்கு. அப்படிதான் இருக்கணுமா? அப்பதான் ஸ்டைலா இருக்குமா? பிரஸ் பண்ணா என்ன ஆகும்? அது இத்தனை நேரம் தாங்கினது பெருசுடா. இங்க காட்டு. கையெடு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? அப்படிதான் ரோல் பண்ணி இருக்கு. அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை. என்னது இது? காட்டு. குடுடா. என்னதுன்னு பார்க்கலாம். கூட பக்கத்துல உன்னோடது தான். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? கிரையான்ஸ் அந்த பாக்ஸ் கூட பார்க்கலாம். மிக்கி மவுஸ் பாக்ஸ்டா. பிடிச்சிருக்கா? இது சரி. இந்த சின்ன கிஃப்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். அப்புறம் அது பெருசெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். செட்டா பென்சிலா? இங்க காட்டு. இப்படி திருப்பி காட்டு. இன்னும் குடுடா பார்க்கலாம்.
நீ எழுதுறதுக்கு கிட்டு வேற. சரிதா, அண்ணா அதை ஓப்பன் பண்ண. கமான், சூப்பராக பிரிக்கிறடா நீ. ஆனா எப்படா கற்றுக்க? ஓ, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த வேறு நின்றுட்டுருக்க நீ. அம்மா ஹெல்ப் பண்ணிட்டா? நீ கூட நான் ஓப்பன் பண்ணி தரேன். என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? என்னது? அங்க அங்க அண்ணா அண்ணாக்கு சொல்லிடு. தேங்க்யூ சொல்லு. அங்க பார்த்து சொல்லு அண்ணாட்டு. ஏன் அவளோட ஆசையை நீ வேற ஃபுல்ஃபில் பண்ணிட்ட. Oh my god. பிரி ஓபன் பண்ணு. இங்க இங்க பக்கம் காட்டு. ஏய் இங்க காட்டுடா. எடு, வெளியே எடுத்து பாரு. இப்படி இப்படி. வாவ், சூப்பராக இருக்குடா. தேங்க்யூ சொல்லிடா. எனக்கு பிடிச்சிருக்கா? அதுவா இங்கே பாரு, அந்த அண்ணாக்கும் தேங்க்யூ சொல்லு. அது அது முதல்ல பண்ணு, இது முதல்ல பண்ணு. இரு 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 இரு. என்ன இது? இரு இரு, உள்ள இருந்து எடுக்கணும். இங்க இருக்கு, ஓப்பன். இங்க இருக்குடா. டேய் டேய், உடைச்சிராதடா ஓப்பன் பண்ணும் போதே. அவ்வளோதான். இன்னொரு அது ஃபுல்லாக ஓகே. இது மாதிரி செட் பண்ணி அப்புறமா தரேன். ஆமாம், இந்தா இந்தா. என்னது பிடிச்சிருக்கா? அப்புறமா ஓப்பன் பண்ணலாம் உள்ள எப்படி இருக்குன்னு. இங்கே கூட எனக்கு தெரியாது. நல்லா இருக்கா? சரி, என்ன எல்லா கிஃப்ட்டுமே பிடிச்சிருக்கா? இதெல்லாம் செட் பண்றதுக்கு டைம் ஆகும்டா. அப்புறமா பண்ணிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாஸ்கெட் பாலு இதுக்கெல்லாம் சார்ஜ் போட்டு விட்டுறலாம். ஆமா, நாளைக்கு நீ எக்ஸாம் படிச்சின்னா தான் ட்ராக் கார் வந்து எல்லாம் செட் பண்ணி தருவோம். சத்தம் மெதுவா இப்படி கேட்கும்போது எல்லா கிஃப்ட்டுமே அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது வந்து பாஸ்கெட் பால் வந்து நான் வந்து அவனுக்காக அகரனுக்கு வந்து கொடுத்தது. ஸோ அதையும் செட் பண்ணி ட்ரை பண்ணோம். இது வந்து பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் மண் போட்டு நம்ம ஸ்ட்ராங்காக கீழே பேஸ்மெண்ட் கொடுத்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நல்லா நிற்கும். இல்லைன்னா இந்த மாதிரி விளாடும் போது கீழே வந்து விழுந்துடும். ஸோ அது வந்து அவனுக்கு இன்னும் கீழே வந்து மண் போட்டு தரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ கிஃப்ட்டும் வந்து அன்பாக்சிங் பண்ணது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் இந்த ட்ராக் கார் மட்டும் செட் பண்ணாமல் இருக்குது. அண்டு டின்னர் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் அதுக்கப்புறம் ஜீரா ரைஸு, மஷ்ரூம் கிரேவி அந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இனிமேல் தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி கெஸ்ட் எல்லாமே கிளம்பியாச்சு. இனி அகரனையும் சாப்பிட வச்சுட்டு நாங்கள் இனி தான் வந்து சாப்பிடணும். ஸோ கண்டிப்பாக இந்த அகரனோட பர்த்டே செலிப்ரேஷன் அந்த கிஃப்ட் அன்பாக்சிங் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.